Hallelujah. அந்த காலை நேரத்துல கூட I was thinking, I was praying and asking God what to, என்ன பேசுறது ஆண்டவர், என்ன சொல்றதுன்னு. I felt that God was saying, hallelujah, don't limit me. Don't limit your God. Amen. Hallelujah. Don't limit your God. God was, don't limit me. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நல்லா தெரியும், அவர் நம்முடைய தேவன் வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆதியில அவர் சொன்னபடி இந்த நிமிஷம், இந்த செகண்ட் அவர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கிற இந்த சூரிய வெளிச்சம், இந்த சூரியனுடைய அனல், ஆமென், ஹல்லேலூயா, அந்த குளிர் காற்று, இந்த தென்றல் காற்று, hallelujah, everything was planned and designed by God. ஒன்று கூட அது எதேச்சையாக திடீரென்று தோன்றுகிறது அல்ல, தோன்ற போகிறதும் அல்ல. நீங்க பார்க்கிற ஒரு புயல் வீசட்டும், எது நடந்தாலும் அது தேவனை அறியாமல் நடக்கிற காரியம் கிடையாது. எவ்ரிதிங் அது தேவனுக்கு தெரியும். பிகாஸ் God owns it. இடி மின்னலை பிரயோகிக்கிற கர்த்தர், அவர் மலையை பண்டசாலையிலிருந்து அனுப்பி கொடுக்கிற கர்த்தர். ஆமென். Hallelujah. He sends the snow, பனியை பெய்ய வைக்கிறவர். ஐஸ், நாம அந்த கல்மலைன்னு சொல்றோம், அதை பெய்ய வைக்கிறவர் கர்த்தர். விதவுட் இஸ் கமாண்ட் ஒண்ணு கூட பூமியில இயற்கையாய் நடக்கிற காரியங்கள் ஒண்ணு கூட நடப்பது கிடையாது. ஆஸ் a believers of Christ, நாம் என்ன பண்ணணும், இதை தெளிவாய் புரிந்து கொண்டாதான் அவர் மேல என்ன வரும், நமக்கு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை வருங்க? இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. பட் என்ன வேணும்னா, அவராலே ஒண்ணும் கூடாது. He can do anything and everything. இது வரைக்கும் அப்படிதான் செய்திருக்கிறாரு. ஆனா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்மை சுற்றி இருக்கிறவங்கள வாழ்க்கையில, ஹல்லேலூயா, நாமே கூட அவருடைய கிரியைக்கு தடையாய் நாம நிற்க முடியும். Amen. Even our prayers can stop the mighty works of God. தேவனுடைய பராக்கிரமசான செயல்கள் நம்முடைய ஜெபத்தின் வழியா கூட அது என்ன பண்ணுங்க, தடை பண்ணப்படலாம், தடை பண்ணும். Amen. நம்முடைய மனநல, அவர் ரைட் ஆட்டிடியூட் இல்லைன்னா தேவனுடைய கிரியையை நீங்களும் நானே தடை பண்ணுகிறவர்களாக இருப்போம். So God is an awesome God. அவர் பூமி எங்கும் தன்னுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, இல்ல திருச்சபையை கொண்டு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டவரா இருக்கிறார். ஈவன் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? ஹல்லேலூயா. இந்த அந்தகார கிரியைகளுக்கும் வான மண்டலத்துல கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் he wants to reveal his glory through you and me. உங்களை கொண்டு, என்னை கொண்டு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டவரா இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவருடைய வசனம் சொல்லும். நீங்க எரேமியால படிக்கும் போது, எரேமியா 32:17, அதே எரேமியா 32:27 நீங்க படிச்சீங்கன்னா, எரேமியா 17 ஜெபத்துல சொல்லுவாரு. when he is praying, ஹல்லேலூயா, தேவன் சில காரியங்களை சொல்லுவார் எரேமியாக்கு செய்யும்படியாக. அப்போ அதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, பாபிலோன் என்ற ஒரு தேசம் வரும், அவர்கள் யூத மக்களை சிறையிருப்புக்கு கொண்டு போவாங்க என்று சொல்லி பல காரியங்கள் நடக்கும். I'm not going to go much detail. அப்படி அவர் ஜெபிக்கிற வேலையில அவர் 17 சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்லுவாருங்க? ஆண்டவரே, உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் என்ன பார்க்கிறாருங்க? வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களை பார்க்கும் போது இஸ் இன் ஆவ். இத்தனை மகிமையான காரியங்களை, இத்தனை அற்புதமான காரியங்களை ஹல்லேலூயா படைத்த தேவனால அவரால் முடியாதது எது இருக்கிறது? He confesses, he glorifies God. என்னன்னு? உம்மால செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. everything is possible. அதேதான் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாருங்க? 27 படிக்கும் போது அவர் அதே திருப்பி சொல்ற, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இவர் என்ன ஆட் பண்றாருங்க? நான் தான் கடவுள் அப்பா, எல்லாரும் மாம்சமான யாவருக்கும்.
அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து இருக்கட்டும். those who are believers in Christ, those who are born again in Christ, hallelujah. தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு அவர் சொல்றார், மாம்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ உலகத்துக்கு தெரியாது, unless and until they get said, unless நாம் அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி இந்த இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் காலங்காலமாக தங்களுடைய பாரம்பரியத்தினால முற்பிதாக்களின் வழியாக தெரிந்து கொண்ட விக்கிரகங்களை, கடவுள்களை அவர்கள் குல தெய்வங்களாக நினைத்து அந்த குல தெய்வங்களுக்கு பலியை செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது, இதெல்லாம் என்ன பண்றாங்க, செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்தியால இருக்கிற பல கோடி மக்கள், 100 கோடிக்கு மேல இருக்கிற மக்கள், இந்தியால 144 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல 90% என்ன பண்றாங்க, இன்னைக்கும் என்ன பண்றாங்க, அவர்கள் இந்தியால இருக்கிற அத்தனை கடவுள்களுக்கும் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த கிரியைகளுக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கும் பலி செலுத்துறாங்க, இன்னைக்கும் காணிக்க செலுத்துறாங்க, இன்னைக்கும் பெரிய பெரிய விக்கிரகத்தை செய்து அது எங்களை இஸ்ரேல் மக்கள் சொன்னது போலதான் எங்களை முன்னடத்துகிற கடவுள் என்று நம்பி, ஹல்லேலூயா, அது யாத்திராகம் 32ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். ஹல்லேலூயா, எங்களை முன்னடத்துகிற கடவுள் என்று சொல்லி அவர்களை இன்றைக்கும் பணிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தீப ஆராதனை செய்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறாங்க. they think that is their God. அவங்க கையினால உருவாக்கப்பட்டதே அவர்கள் கடவுள் என்று சொல்லி அவர்கள் நம்பி தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. Amen. They don't know the real God, they don't know the true God, but they believe. அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குதுங்க, ஏதாச்சும் ஒரு விக்கிரகத்தை பார்க்கணும், அது இருந்தா தங்கள் கடவுள், அவர்கள் எங்க குலதெய்வம், எப்படிங்க, எங்க பாரம்பரியமாக நாங்க கும்பிடுகிற கடவுள்னு சொல்லலாம். உலகமெங்கும் அது இருக்கிறது. நம்ம இந்தியாவில் அதிகமா இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களும் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. they have left Christ and they still following those things and believing அந்த கடவுள்களுக்கு அதுவும் கடவுள் என்று. நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுங்க, அவைகள் கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கை இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடக்க முடியாது, அதுதான் அவர்களுடைய கடவுள். நம்முடைய தேவனும் எப்படி இருக்கிறாருங்க, வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களும் உண்டாக்கினவர். சங்கீதம் 115 படிக்கலாம், எரேமியா 10ஆம் அதிகாரம். there are so many scripture. ஏசாயால படிக்கலாம். Amen, hallelujah. It says அவைகள் எல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. பட் our God created the heavens and earth. அவரால், அதுதான் அப்படியாப்பட்ட தேவன். அவர் என்ன சொல்றாரு, I am God, I am your God, I am your God. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, 10 கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னைக்கு today we have so many gods. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், there are so many gods நாம வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பணமே நமக்கு கடவுளா இருக்கிறது, நம்முடைய திட்டங்கள் நமக்கு கடவுளா இருக்கிறது. there are so many things we can define as God, which நாம முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிற எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு விதத்துல எப்படி இருக்கு, it resembles God because you believe it, you trust it, you hope in it, you begin to do it. அவைகள் எல்லாம் கடவுளா நமக்கு தோன்றுகிறதில்ல, but we are just doing. உலகம் செய்கிறது போல, உலகம் ஓடுகிறது போல, உலகம் பணத்தின் மீது மோகம் கொண்டு இருக்கிறது போல எத்தனையோ இன்னைக்கு ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. they are so much focused on the money. பைபிள் சொல்லுகிறது, பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட, it is in the Bible but nobody recognizes. அதை உணர்கிறது கிடையாது. பொருளாசை என்று they think that can bring, அதை வைத்து நான் ஏதாச்சும் செய்யலாம், நமக்கு பணம் தேவைதான், but that you with that money you cannot build the kingdom of God. Amen, hallelujah. So hallelujah. So there is எத்தனையோ அதன் நடுவில் ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ. அப்ப ஆண்டவர் என்ன பண்ற, he can do anything and everything. அதை செய்ய முடியும்.
ஆனா அதையெல்லாம் எப்படி செய்யறாருங்க? உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். பட் நீங்களும் நானும் அவர் செய்ய முடியாதபடி லிமிட் பண்ண நமக்கு என்ன பண்ணார்? சுய சிந்தை ஆண்டவர் he has given us choices. நமக்கு என்ன, it doesn't interfere in our choices. நாம எதை தீர்மானித்து வாழ்கிறோமோ அதன்படி அவர் விட்டு விடுகிறவரா இருக்கிறார். You want to go that way, go. Amen. But if you believe in me, எனக்கு நீங்க ஒப்பு கொடுத்து உண்மையா, when you believe that I can do those things and when you let me do, then I will do it. Amen. Hallelujah. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க 20ஆம் வசனத்துல, நீங்க அது அடிக்கடி நாம கோட் பண்ற வசனம் தான். பட் without understanding the in depth of the scripture அதை கோட் பண்ணுவாங்க. என்ன சொல்றாருங்க? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்ல அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? இஸ் மோர் தென் abundant, abundance-ஆ செய்யக்கூடியவர். Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine according to his power. அவர் என்ன பண்றாருங்க? அவர் சொல்ற, நான் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அவர் சொல்ற, how? Through his power. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் கூட இட்ஸ் லிமிட்டெட். ஆமென். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அதுக்கு மேல நமக்கு வார்த்தை வராது. we quit praying. சில நேரத்துல சில காரியங்களுக்காக அழுவோம், புலம்புவோம். அது ஒரு காலம் மட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன பண்றோம்? நாம டயர்ட் ஆயிடுறோம். we stop praying, we quit praying, எந்திரிச்சு போயிடும். But God is not, அவருக்கு தெரியும் we are limited in everything. We are limited in our prayer, we are limited in our worship. எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்குதுங்க? லிமிடேஷன்ஸ் இருக்குது, நமக்கு இருக்குதுன்னு தெரியும். பட் he is an unlimited God. அவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண சொல்றாருங்க? நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். Amen. There is 24/7, there is a power of God that is working in you, in each and every one and believer in Christ. Amen. Hallelujah. நாம தான் அதை பார்க்க தவறி விட்டு இருக்கிறோம். We have no insight of the power of God that is working in you. நமக்கு வல்லமைனாலுமே என்ன பண்றோம்? எங்க இந்த ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அங்க கரங்களை தட்டி அப்படியே கத்தி கூச்சல் போட்டு அதுதான் கர்த்தருடைய வல்லமை நினைக்கிறோம். But nobody sees what God sees. God says, அவர் சொல்றாரு, there is a power that is working in you. அவர் என்ன சொல்றாரு? Hallelujah. According to his power that is at work. இப்போ இந்த சத்தத்தை கேட்கும் போதே there is a power of God that is working in you. எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, இப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கிறது. பட் many forget. ஆமா, அந்த தாழ்மை வேணும், இல்லைன்னு சொல்லல. we have to be always be humble. பட் அதே நேரத்துல என்ன பண்ணணும்? you have to recognize what God is doing in you. உங்களை கொண்டு செய்ய விரும்புறாரு. You are not excluded from the great and mighty things that God wants to do. உங்களை கொண்டுதான் பூமியில செய்ய வரும். God can do and everything. இன்னைக்கு நீ உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு. நோ, அவருடைய சொந்த விருப்ப சித்தத்தின்படி அதை செய்திருக்கிறாரு. But at the same time, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற for everyone to know the power of God. ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவார், அந்த உலகமே பூமியை ரட்சிக்கப்பட முடியும். But God is still waiting for you and me to take the gospel. அந்த சுவிசேஷத்துல வல்லமை இருக்குதுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? Gospel, ரோமர்ல சொல்லும், gospel is the power of God. தேவனுடைய வார்த்தையானது சுவிசேஷமானது தேவனுடைய வல்லமையா இருக்கிறதா. இட்ஸ் filled with the power of God. இயேசுவை பத்தி நீங்க if you are talking to someone, when you use the utter the word of Jesus, power proceeds in எத்தனை பேருக்கு தெரியும்? Because there is a power working in you. தாமன் உணர்தல பயந்து சொல்றோம். நீங்க இயேசுன்னு ஒரு
புற ஜாதி கிட்ட அவிசுவாசமா இருக்கிறவங்க, when you utter the name of Jesus, believe that there is a power release. உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? டுடே இன்னைக்கு வேதனைக்குரிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு சபையே அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது. As a church, as a body of Christ, நீங்க ஹalleluya அது அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கங்க, அந்த கரத்தை வச்சுக்கங்க. அப்படியே நீங்க சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க. அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல உங்க ஒரு விரல் இருக்கட்டும். அப்படியே சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தை திருப்பி கொண்டு அதுல 41ஆம் வசனத்தை நீங்க திருப்பி படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? சங்கீதம் 78:41, Psalm 78 and 40 verse 41. அவர்கள் திரும்பி தேவனை ஹalleluya என்ன பண்ணாங்களாம்? பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். நீங்க 39ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தேவன் அவர் எப்படி சொல்ற? அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்றும் என்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரம் வனாந்திரத்தில் அவர் கோபமூட்டி அவாந்திர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். ஹalleluya யார் மட்டுப்படுத்தினது? இஸ்ரவேல் மக்கள் தான். How? Through their unbelief, through their disobedience. இன்னைக்கும் நாம கூட இங்க ஆண்டவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள ஒரு வல்லமை ரைட் நவ் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. You didn't obtain it, you didn't get it, God has freely given to it. உங்களுக்கு எனக்கு கிருபையா இலவசமாய் ஆவியானவரை கொண்டு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் ஆல்ரெடி இன் உங்களுக்குள்ள. ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாரு? நீங்க எப்படி ஒரு மொபைல் வாங்கும் போது ஆப் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்களே, சிலது ப்ரீ டவுன்லோடட் ஆப் இருக்கும். அத போல ஆண்டவர் என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்ட நாள்ல உங்களுக்குள்ள இந்த மகிமையான காரியத்தை தேவன் டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க உணராம இருக்கிறோம், அறியாம இருக்கிறோம். we talk so much negative, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால கர்த்தருடைய மகிமை நாம பார்க்க முடியாம நாமளே என்ன பண்றோம்? தடை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவருடைய மகிமை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவருடைய அற்புதத்தின் சக்தியை மட்டுப்படுத்தி கொண்டு. we are responsible, not God. கிரியை செய்கிற வல்லவன்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு hallelujah is literally working. இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா? God wants உங்க மனக்கண்கள் திறந்து நீங்க பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னை எகிப்தியருக்கு கடவுளா மாத்திரம், பார்வோனுக்கு உன்னை கடவுள் என்று நினைக்க போகிறான். But Moses had to believe and go. கொண்டு போனது என்னங்க? ஒரு கை தடிதான், கோலும் கை தடியுமாவும் போறான். அந்த அற்பமா நினைக்கப்பட்ட அந்த ஒரு துண்டு, மரத்துண்டில ஒரு கோலில என்ன பண்றாருங்க? தேவன் எகிப்தியை கலங்கடிக்க வைக்கிறாரு. யாரை கொண்டு செஞ்சாருங்க? God could have done it, but மோசே கொண்டு செய்தார். மோசே கோலை உயர்த்து, மோசே தண்ணில கோலை அடி. மோசே கோலை உயர்த்தின போது சத்துருக்கள் மடங்கடித்தாங்க. கோலை உயர்த்தின போது வாதைகள் எகிப்துக்குள்ள வந்தது. கோலை உயர்த்தின போது சிவந்த சமுத்திரம் பிளந்தது. God used that Moses. எங்க இருந்துச்சுங்க வல்லமை? அந்த கோல்ல இருந்துச்சு. கோல் யார் கையில இருந்துச்சு? மோசே கையில இருந்தது. அது மரத்துண்டுதான். But God used that, அந்த மரத்துண்ட வல்லமையா தன்னுடைய மகிமைக்கு என்று பயன்படுத்தினார். Amen. இன்னைக்கு சொல்லுவோம்னால் the power is in you. உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு it's still working in you. But இன்னைக்கு பிசாசு உலகத்தின் கடவுளானவன் உங்க கண்களை மறைத்து வச்சிருக்கிறான். He is not making to you to or நீங்களும் நான் என்ன பண்றோம்? அவன் பிசாசு சொல்றதுக்கெல்லாம் நம்ம கை தட்டி கொண்டு ஆமாசாமி போட்டுக்கொண்டு அவருடைய வல்லமையை மறுதளித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிரியை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு சுவிசேஷம் போகாதபடிக்கு காரணம் என்னன்னா, we pray but we don't act. நம்ம ஆண்டவருடைய கோர்ட்லயே பால போட்டுக்கொண்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. where God has called you to do certain things. மோசே கோலை உயர்த்தினாதான் சிவந்த சமுத்திரம் பிளக்கும். மோசே கோலை உயர்த்தினாதான் யோசுவாவும் அவனோட கூட யுத்த வீரர்களும் ஜெயிக்க முடியும். மோசே தண்ணீர் கோலை கீழே போடாதான் அது சர்ப்பமாய் மாறும். He has to do in faith. அப்போ God அவர் நான் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதான்னு அவர் கேட்கிறாரு. ஆனா கேட்கறதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ள அப்பா நான் வல்லமையை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள என்னுடைய மகத்துவத்தை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள என்னுடைய குணமாக்கும் வரத்தை வச்சிருக்கிறேன், உனக்குள்ள இயேசுவை வைத்திருக்கிறேன். Do you still pray? கொடுங்க ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிற யூட்டிலைஸ் பண்ணாத வரைக்கும் அது நீ எவ்வளவு கேட்டாலும் உனக்கு கிடைக்காது. பவுல் சொல்ல வராருங்க. அதே 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா 9ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதலில் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது, இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ உங்களுக்கும் if you are being saved, உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சபையின் வழி என்ன பண்றாருங்க? உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் யாருடைய ஞானங்க? தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக it is been given to you. அதுக்குதான் அவர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லன்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர். He is more than able to do great and mighty things. Hallelujah. அவரால் செய்ய முடியும், செய்து கொண்டிருக்கிறார். நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு சிலரை கொண்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார். But God wants the whole community, whole church to rise up and believe him. ஒன்னு ராஜாக்கள்ல சாலமோன் சொல்றாரு பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க சாலமோன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனை குறிச்சு அவர் சொல்லுவார். ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Kings chapter 8 and verse 27. தேவன் மெய்யாகவே பூமியில வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் அனாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அவர் சொல்றான், நான் சர்ச் ஆலயத்தை கட்டிட்டேன். இன்னைக்கு எத்தனை ஊழியங்கள், எத்தனை திருச்சபைகள், நான் கட்டி இருக்கிற ஆலயத்தை வந்து பாருங்க. நேபுகாத்நேச்சர் சொன்னது போல, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் சொல்லுகிறது போல கட்டடங்களுக்கு பெருமை. 52 நாள்ல கட்டிட்டேன், 10 நாள்ல கட்டிட்டேன், இதெல்லாம் பெருமை பாராட்டுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனா சாலமோனுடைய கன்ஃபெஷன் என்னங்க? ஆண்டவரே, தேவன் மெய்யாகவே பூமியில வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் அனாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானத்துல சிங்காசனம் வைத்து பூமியில பாதபடி வைத்திருக்கிறவர். He's so great. அவரால் செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? He is capable of doing awesome work. அவர் ஏன் செய்ய முடியறதில்லைன்னா, முதல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் ஸ்டில் இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு எல்லாம் பண்ணலாம், பட் there is a problem with us. என்ன ப்ராப்ளம்னா, பைபிள்ல எல்லாம் இருக்குதுங்க. நாம என்ன நினைக்கிறோம்? பைபிள்ல இருக்கிறதெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு. பைபிள் அப்படி எந்த இடத்துலயும் சொல்லல.
ஹல்லேலூயா. யார் அவர் கூப்பிடுதலுக்கு வந்தாங்களோ, கீழ்ப்படிஞ்சாங்களோ அவளை கொண்டு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு தெரிந்து கொண்ட எல்லாரும் 90% வேற அன்எஜுகேட்டட். மீன் பிடிக்கிறவங்க, அற்பமா எண்ணப்பட்ட அவங்களை கொண்டுதான். If God could use them mightily, உங்களை கொண்டு கொண்டு செய்ய முடியாதா? இன்னைக்கு நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல படித்தீங்கன்னா ஒரு காரியத்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. மேத்யூ சாப்டர் 13 13ஆம் அதிகாரத்துல நீங்க 54ஆம் வசனத்துல இருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, இயேசுடைய இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏன் அற்புதத்தை செய்ய முடியலங்கிறது எழுதப்பட்டு இருக்கும். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, நீதியு, சீமோன் என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் என்று வேறெங்கும் கனவீனம் அடையான். அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவருடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம், because of their unbelief. இன்னைக்கு நமக்கு அதே பிரச்சனை தான். We live in unbelief. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தேவன் நம்மை கொண்டு செய்யணும் நினைச்சிருக்கிறார். முதல்ல நாமளே நம்புறது இல்ல, மற்றவர்களை நாம சொல்லிடுறோம் உங்களுக்கு விசுவாசம் அதனாலதான் நடக்கல. முதல்ல எனக்குள்ள விசுவாசம் வேணும். Because of my unbelief. இன்னைக்கு கூட நம்ம ஜெபத்துல பாருங்க, அநேக நேரத்துல என்ன சொல்றோங்க, ஆண்டவரே அப்படி இருக்கிறாங்க. ஆமா, பைபிள் எழுதி இருக்கிறது, உலகத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க. others are unbelievers. இன்னைக்கு உலகம் அந்தகாரத்துல இருக்கிறது. they have been bound by the devil. நம்முடைய ஜெபம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? we have to call upon them. we have to say, ஆண்டவரே அவர்களை ரட்சிங்க. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். send somebody for their salvation. அவங்க இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே, அப்படி இருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கிறாங்க. the world knows. யாருன்னா ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்தா உலகம் சொல்லும், குடிச்சிட்டு விழுந்து இருக்கிறான். அதுக்கு பெரிய ரெவலேஷன் வேணுமா? நான் சொன்ன ஆரம்பத்தில், even our prayer can hinder the mighty work of God. தேவன் உலகத்துல அதெல்லாம் நமக்கு காட்டுறாருன்னா, let the power that in me be revived. எழுப்பப்படட்டும். அந்த வல்லமை பயன்படுத்தி I can bring a change. அதுக்குதான் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? பிலீவர்ஸ்னு பேர் வச்சிருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். அன்பிலீவர்ஸ் நமக்கு கொடுக்கல, பிலீவர்ஸ். ஆனா we live believers in பேர் வச்சு we live in unbelief. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாததுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருந்த அன்பிலீஃப். ஏன்னா இயேசு அந்த நாசரத்துல தான் வளர்ந்தார், கார்பெண்டா வளர்ந்தாரு. 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாருங்க, அவங்க அப்பா அம்மா கீழ்ப்படிந்தவராக இருந்தார், தச்சனா இருந்தாரு. So he was just living a normal life. திடீரென்று இயேசுடைய உபதேசம் எல்லாம் மாறுகிறது. தேவாலய அவர் பேசும்போது இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் தேர்ச்சி பெறுகிறாரு. Amen. He was filled by the Holy Ghost ன்னு சொல்லப்படுகிறது. But people சொந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? அவங்க நம்பல. And the Bible says even his own brothers couldn't believe. வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் சொன்னாங்க, என்னன்னு, இவன் பெயல் சொபூலினால பிசாசுகளை துரத்துறான். They didn't believe. So Jesus couldn't do great miracles. இன்னைக்கு நீங்களும் நானும் பூமியில தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும். யூ நீட் ஃபெய்த், யூ நீட் அந்த பிலீஃப். அன்பிலீஃப் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. ஜெபம் ஏன் ஜெபத்திலேயே அற்புதத்தை பார்க்க முடியலன்னா, when you pray, நம்ம ஜெபிக்கும் போதே we pray in doubt.
மார்க் 11:24 நம்ம திரும்ப திரும்ப படிக்கலாம். நீங்க வசனத்தை எழுதி கூட வச்சிருக்கலாம். அந்த பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், என்ன சொல்லுதுங்க, நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நாம விசுவாசிக்கணும். நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அது பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். Do you pray in faith or you pray in unbelief? When you pray, begin your prayer in unbelief, you will end in unbelief, you will not see the miracle. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே faith should arise in you. We are limiting God. Don't limit him. Let loose. Let your faith arise. எப்படிங்க எனக்குள்ள விசுவாசம் எழும்பும்? திரும்ப 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 பைபிள படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 10:17 சொல்லும், விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். Faith will come by hearing, hearing the word of God. திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஏதோ காலையில இருந்துச்சு ஒரு 2 வசனம் படிச்சேன், ஒரு சாப்டர் படிச்சேன், இல்ல. whenever you get time, keep reading. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபைனால இந்த டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுதுங்க, நீங்க சுமக்கிற உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைலே, நீங்க மொபைல் எத்தனையோ பேர் ஆப் லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா படிக்கிறது கிடையாது. உங்க பிரேக்ல படிக்கலாமே, உங்க காபி டைம்ல படிக்கலாமே. என்ன பண்றோம், கொஞ்சம் நமக்கு நேரம் கிடைச்சா we use that leisure time to என்ன பண்றோம், ஏதோ ஃபன் பண்றதுக்கோ இல்ல ஒரு காபி குடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு கேம் ஆடுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். பட் as a Christian, do you spend the time in studying the word? ஒரு 5 நிமிஷம் நீங்க எடுத்து மொபைல்ல பைபிள் வசனத்தை படிப்பீங்களா? Because you don't have that unction, you don't desire that. அப்போ உங்களுக்குள்ள அந்த டிசைர்ல ஃபெய்த் எங்க இருந்து வரும்? வசனம். ஹalleluya. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். The more you study, the more you hear the word, faith will arise in you. ஏன்னா அவருடைய வல்லமை இந்த வசனத்துல நிரம்பி இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, தேவன்கிட்ட கேட்டு இருக்கிறேன், அவர் செய்யட்டும், அப்புறம் நானே என்ன பண்றேன், இதை செய்வேன் அதை செய்வேன். Who wants that? That is கண்டு விசுவாசிக்கிற கூட்டம் அது. நீ ஜெபம் பண்ண ஒருபாடு ஆண்டவர் செய்வாருன்னு நம்பி வாழ்ந்தீங்கன்னா you will see the miraculous power happening. You can't do. அப்போஸ்தலர் 3 என்ன நடக்குதுங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். They received the baptism of the Holy Ghost. அப்போஸ்தலர் 2 they are full of the Holy Ghost. ஹalleluya. அந்த ஆவியானவர் வந்த மாத்திரங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஓடி ஒளிந்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த 9 மணி நேரத்துல மத்தியானம் 3 மணிக்கு என்ன பண்றாங்க, பேதுரு யோவான் எங்க போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க, தேவாலயத்து உள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சாலமோனுடைய மண்டபம் இருக்கிறது, அங்க எல்லாரும் கூடுவாங்க, அங்க ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. ஹalleluya. அங்க ஜெபிக்க போகும்போது 2 பேர் போறாங்க. They didn't waste their time, they went to pray. ஜெபிக்க போகிற வழியில போகிற அந்த தருணத்துலதான் எப்போதும் வழக்கம் போல, அது எத்தனை வருஷமா இருந்தான்னு தெரியல, அவனுக்கு பைபிள் சொல்லுது 40 வருஷத்துக்கு மேற்பட்டவனாக இருக்கிறான். எவ்ரிடே அவங்க குடும்பத்தார் அவன் அந்த முடவனை கொண்டு வந்த அலங்கார வாசல்ல அவனுக்கு ரெகுலர் பிளேஸ் அது வாங்கி வச்சிருந்தாங்க, டோக்கன் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க கொண்டு இருப்பாங்க, வரப்போறவங்கிட்ட எல்லாம் கையேந்துவான், ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குவான். இட் வாஸ் ரொட்டீன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, யார் கொடுக்க போகிறாங்களோ இல்லையோ, அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா கை போக ஐயா அம்மான்னு கேட்டு கொண்டு இருந்தான். இட் ஹாஸ் பிகம் a routine life. இன்னைக்கு அநேக நேரத்துல our life has become a routine. நம்முடைய ஜெபம் ரொட்டீனா இருக்கிறது. We don't depend on the Holy Ghost.
ஹல்லேலூயா. அதே ஜெபம் 10 வருஷம் 15 வருஷம் அதே ஜெபம் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறது. God is expecting you to give new words. அநேக காரியங்களை ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். But we don't pray. இங்க போறாங்க. God didn't tell them, நீ இப்ப அற்புதம். No, as they were going, they saw this man, but something happened. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. குருடனை அந்த முடவனை பாக்குறாங்க. முடவன் என்ன பண்றாங்க? அவன் தனக்கு அற்புதம் நடக்கும் அவன் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நான் நடக்க போறேன்னு அவன் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நான் துள்ளி குதிக்க போறேன்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு எனக்கு நடக்கிற அற்புதத்தினால ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்னு அவன் நினைக்கல. அவனுடைய ரெகுலாரிட்டி என்னங்க? எனக்கு ஏதாச்சும் பணம் வந்தா போதும், ஏன்னா சாயங்காலத்துக்கு நான் இந்த சம்பாதனையில தான் என் குடும்பத்துக்கு வயிற்று கழுவப்படணும், சோறு போடணும். அவனுடைய மைண்ட் எல்லாம் அதேதான். எனக்கு கொஞ்சம் பணம் வந்தா போதும், வருவங்க எல்லாம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், வருவங்க எல்லாம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும், அதுதான் வேண்டுதலா இருந்திருக்கும். ஆனா பேதுரு அவனை பார்த்து சொல்றான், என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணு இல்லப்பா, நான் பாக்கெட்ல காலியா இருக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கிறது. என்னங்க? ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. I have the resurrected power of Christ in me. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரு. இயேசு எனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறாரு. I know the power that is in me. நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. அவர் பேதுரு பார்த்தா, there is a power right now working in me. hallelujah. எனக்குள்ள ஒரு வல்லமை, எனக்குள்ள தேவ மகிமை. அவர் சொல்றார், அந்த அற்புதம், அந்த வல்லமை, அந்த எனக்குள்ள இருக்கிற அதை நான் கொடுக்க போகிறேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமையை கொண்டு என்ன பண்றேன்? நான் உனக்கு ஒரு அற்புதத்தை இப்போது நான் செய்ய போகிறேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி விடுகிறார். அடுத்த கணம், அடுத்த நிமிஷம் அவன் கரடுகள் பலன் கொண்டதாம். எழும்புகிறான், துள்ளுகிறான், குதிக்கிறான், ஓடுறான். இந்த அற்புதத்தை பார்த்த மாத்திரத்துல எருசலேமிலே ஒரு கமோஷன் வந்து விடுகிறது. எல்லாம் தேவாலயத்துக்கு போறவெல்லாம் எங்க? சாலமோன் மண்டபத்துக்குள்ள வந்துடுறான். அவன் எங்க இருக்கிறாங்க? குணமானவன் பேதுருடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவன் யோசித்து பாருங்க, எவ்வளவு அழுது இருப்பான், எவ்வளவு குதிச்சிருப்பான். சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு எமோஷனலா இருப்பாங்க. ஒன் மேன் பீட்டர், அவனுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையை பார்த்தான். அந்த வல்லமையை ரிலீஸ் பண்ணா, அந்த வல்லமை அற்புதத்தை கொண்டு வந்தது. டுடே we don't believe and we don't see. நமக்கு அற்புதம் நடக்கிறது இல்ல, அப்ப மத்தவங்களுக்கு அற்புதம் எப்படி அற்புதம் நடக்கும்? ஹல்லேலூயா. உள்ளவர் வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லிட்டாரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Hallelujah. He is willing to do. Are you willing to operate? நீங்க கிரியை செய்யாதது காரணம் தெரியுமா? We speak so many negative words. எல்லாம் தவறான வார்த்தைகளை பேசுவோம். அந்த தவறான வார்த்தைகள் உங்க அவிசுவாசத்தினால வெளி வருகிறது என்று தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுல எத்தனை பேரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிற, அந்த நேரத்தை, தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு என்று எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? Misuse even the time of God because you want everything to happen. நீங்க போட்ட பிளான், நீங்க போட்ட திட்டத்தின்படி எல்லாம் நடக்கணும்னு நீங்க முயற்சி எடுத்து செய்றீங்க. There is no God in it.
Hallelujah. God is not bothered about her age. நீங்க சின்னவங்களா பெரியவங்களா வாலிபரா அது பாக்குறது இல்ல. How much you believe in God, how much you see yourself. There is a power of God that is right now working in you. உள்ள பாக்க எத்தனை பேர் பாக்குறீங்க? Walk by faith, not by sight ன்னு சொல்லும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல. எத்தனை பேர் விசுவாசத்துல வாழ்றோம், விசுவாசத்துல நடக்கிறோம்? Today இன்னைக்கு காலையில ஜெபத்துல இருக்கும்போது God revealed certain things which was hidden for years together. I got so excited. Hallelujah. So God is the same God. அவர் உங்களுக்கு ஒரு தேவன், எனக்கு ஒரு தேவன் அல்ல. The same God. பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. தன்னை விசுவாசித்தவர்களுக்கு தான் அவர் சொல்லுவார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிற தேவன் அவர். அவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்க தான் சொல்ல, காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருவாரு, அப்போது நீங்க வல்லமையை பெறுவீர்கள், என்னுடைய சாட்சிகளா இருப்பீர்கள். அவனுக்கு தான் சொல்லப்பட்டது. Those who believe in wait and faith. யோவான் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வருவீங்கன்னா அங்க நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், லாசரு 4 நாட்கள பிறகு உயிரோட எழுப்புகிற அந்த ஒரு அந்த நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும், அந்த சிச்சுவேஷன் தெரியும். யோசிச்சு பாருங்க, அங்க Jesus already has made his mindset. அவரு தாமதா வர்றதுக்கு காரணமே லாசருவ மரிச்சு போக போறான், அவனை எழுப்பணும்னு தான் அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. That is the mind of Christ. பட் அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணாருங்க? So he had to revive. பலர் எல்லாத்தையும் அங்க கிராமத்து மக்களுடைய விசுவாசத்தை அவர் தூண்ட விரும்பல. கிராமத்து மக்கள் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் தெரியும், இந்த அற்புதம் நடந்தா they are going to believe, they are going to என்ன பண்ண போறாங்க? அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்க கர்த்தரே தேவன் முழங்க போகிறாங்க. பட் he wanted one woman to rise in faith. அது யாருங்க? மார்த்தா. Jesus did this word, மார்த்தாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று மத்தவங்களுக்கு சொல்ல, he just said to Martha. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அவர் உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான்னு சொல்லிட்டாரு. So she had a faith that her brother will rise up. But அவ என்ன நினைச்சாங்க? அவருடைய வருகையில் அத்தனை உபதேசத்தை கேட்டு அவ கற்றுக்கொண்டிருந்தபடினால she thought about the future and Jesus was talking to her about the present. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற காரியங்களை சுத்தி இருக்கிற don't ever expect, ஆமா சிலது it is for future, but most of the things are for the present. And the present க்கு are not prepared. அந்த present நடக்கிறதுக்கு there is a power working in you right now 24/7. நீங்க தூங்கினாலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க தூங்கினாலும் உள்ள கிரியை செய்கிறதுனாலதான் சிலர் காலையில எந்திரிச்ச மாத்திரத்துல உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரத்தை தவிர வேற எதுவும் வராது. I have never, I'm a witness to God. நான் இதை பெருமைக்காக சொல்ல, ஒரு நாளும் நான் எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் இல்லாம நான் எழுந்தது கிடையாது. I don't remember. சில நேரத்துல தூக்க கலகத்தோடு எந்திரிக்கும் போது கூட நான் கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி I'll be praising God. I will giving glory to God. நான் எந்திரிச்சு உட்கார்ந்து
அதற்கப்புறம் இல்ல, even before could I raise up from the bed I know. ஆட்டோமேட்டிக்கா என் மனசு துதிக்காரு, என் மனசுல இருக்கிற துதி வெளியே வரும். I'll be praising God. நீங்களும் நானும் உலகத்தின் எல்லா கதைகளையும் காரியங்களையும் பேசி அப்புறம் நீங்க ஜெபிப்பீங்க, ஜெபிச்சு சாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா இட்ஸ் யுவர் living in unfaith. faith விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க, because you think you can do it in flesh. மார்த்தாள் அவர் சொல்றார், மார்த்தாலே அவர் சொல்லிட்டார், கல்ல புரட்டி போடு எல்லாம் சொல்லிட்டார். மார்த்தா was thinking about the future. நான் பரலோகத்துக்கு போவேன், அது ஃபியூச்சர். எப்ப போவீங்க? செத்த பிறகுதான் பரலோகத்துக்கு போக முடியும். that is future. ஆண்டவர் சொல்றார் present, now is the time. இன்றைக்கு தான் ரட்சணிய காலம். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் வேணும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு மேன்மையான காரியம் நடக்கணும், நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கணும். you have to bring something beautiful in others life. அத கர்த்தர் என்னது மார்த்தாளுடைய அவிசுவாசத்தை மாத்துறாரு. மார்த்தாளுடைய ஃபியூச்சர் ஃபெய்த் பிரசன்ட் ஃபியூச்சரா மாத்தணும். அவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் லாசரு உயிரோட எழுந்திருப்பான்னு சொல்லல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. there is a glory of God awaiting. Hallelujah. It will be seen by you only by your faith, only through your belief. that is available to you. மார்த்தாளுடைய அந்த ஃபெய்த், அவர் சொன்ன மாத்திரத்துல அவர் அந்த ஃபெய்த் அவளுக்குள்ள எழும்பாம இருந்திருக்குமானால், அவள் சந்தேகத்துல இருந்திருப்பாள். God, Jesus wouldn't have spoken that word. லாசருவே வெளியே வான்னு சொல்லி இருக்க முடியாது. God revived it. Jesus revived that now faith, now believe. I believe that she believed that word of Jesus and she believed in her heart. 100% நம்பினா, next thing is that the word proceeded out of the mouth of Jesus. நீங்க கூட இந்த மத்தியான நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி இல்ல, வாட் அபவுட் யூ தான் ஆண்டவர் கேட்கிறாரு. You may be pointing your finger to left, right, to front, எல்லாம் பாடலாம். But God is pointing the finger towards you. To someone God is pointing the finger. அவர் விரல காட்டுறார், நீட்டி இருக்கிறது. நீ, what about you? Do you believe? என்னால எல்லாம் முடியும் நம்புறியா? You yourself may be the root cause for that. தேவனுடைய வல்லமை வெளிப்படாததுக்கு நீங்களே ரூட் காஸா இருக்கலாம். Let faith arise in you. Hallelujah. It is right now. Right now. Hallelujah. சாராளுக்கு சொல்லுவாரு, சாரா ஆபிரகாமுக்கு சொல்லுவாரு, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல. God has to kindle their faith. Hallelujah. ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னும் ஒரு உபவாச காலத்துல சாரா தன்னுடைய கரத்துல ஒரு பிள்ளையை பிடிச்சிருப்பாருன்னு சொல்லுவாரு. என்ன நடக்குங்க? Did they have faith? 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படும்,
10ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், அப்பொழுது அவர் ஒரு உற்பவச காலத்துல நிச்சயமா அவனிடத்துல திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புற கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். She was listening to what God was saying. அடுத்து சொல்வார், ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று வயது உள்ளவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் உள்ள வழிபாடு அவர் சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாரா தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்தது நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாரால் என்ன சொன்னாங்க? She was not thinking about the promise, she was thinking about the pleasure. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாரால் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறா, நான் வயசாயிடுச்சு, எனக்கு கேள்வி ஆயிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, இட்ஸ் இம்பாசிபிள் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறா, அது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் தேவனால திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்க வைக்க முடியும். மரியாளுக்கு just one word from her mouth. When God was speaking to her, அவளுக்கு என்ன புரிஞ்சதோ புரியலையோ தெரியல, but one thing she said, நான் உமது அடியேன் உமது வார்த்தையின்படி ஆக கடவுது. Impacted me so much. It's there in your Bible. There are so many hundreds and hundreds of promises உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. Only different is when he says something in the wordல எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அத்தனையும் அது நிறைவேறும். Hallelujah. அத்தனையும் நிறைவேறும். God is not a God to lie. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல, அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொன்னபடி நடக்கும். அதே எரேமியா 32 படிச்சீங்கன்னா 22ஆம் வசனத்துல நீங்க 18ஆம் வசனத்துல இருந்து படிக்கணும். 17ல இருந்து படிச்சீங்கன்னா there are so many things. அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருக்கிற இந்த தேசை அவர்களுக்கு கொடுத்தீர். Because you said you did it, you gave it. Hallelujah. Thank you Holy Ghost. அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சவால் இருக்கிறது. God is able to do greater than நீங்க எதிர்பார்க்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். You need that faith. You need that faith. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். What is your response?